ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th பே கமிஷனுடைய அப்டேட்டா இப்போ அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மை கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட். இது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதுல போயிட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா எப்படி பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் நிறைய நண்பர்கள் கேட்டது இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் எந்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணணும், எங்க போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இங்க பார்க்கலாம். 8th பே கமிஷனுடைய அப்டேட்டா இதுக்கு முன்னாடி பே கமிஷன்ல இல்லாத ஒரு நடைமுறை, புதியதான ஒரு நடைமுறை. அதாவது 8th சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பென்ஷனர் அனைவருக்கும் 8th பே கமிஷன்ல எந்த மாதிரியான பேமெண்ட் அதிகமாக தரப்பட வேண்டும், அலவன்ஸ்கள் என்னென்ன தர வேண்டியிருக்கும், அதர் பெனிஃபிட் என்னென்ன தர வேண்டியிருக்கும், அதே மாதிரி சர்வீஸ் உள்ளவங்களுக்கு இன்கிரிமெண்ட் என்ன கொடுக்கணும், இப்படி மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸை கொடுப்பதற்காக இப்போ நேரடியா மக்களிடமே கருத்து கணிப்பு கேட்கப்படுது அப்படிங்கறதான் இப்போ இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற https://www.mygovernment.in அப்படிங்கிற ஒரு இணையதளம். அப்படி இல்லைன்னா https://8cpc.gov.in அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல நீங்க உள்ள அந்த டைரக்டா நீங்க டைப் பண்ணலாம். அப்படி இதை டைப் பண்றது பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க கூகுள்ல போயிட்டு இந்த மாதிரி 8cpc.gov.in டைப் பண்ணலாம். அப்படி மை கவர்மெண்ட் டைப் பண்ணாலே உங்களுக்கு அதனுடைய வெல்கம் பேஜ் ஓபன் ஆயிடும். அதுல 8th சென்ட்ரல் பே கமிஷன் கொஸ்டினரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஹெட்டிங்ல. அதை நீங்க கிளிக் பண்ணா போதும். கிளிக் பண்ண உடனே அடுத்து லாகின் டு யுவர் மை கவர்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துருக்கும். இதுல மேக்சிமம் உங்களுடைய அக்கௌண்ட் யாருக்கும், ஏன்னா இது ஒரு டைம் தான் பண்ண போறோம், அதனால முன்னாடி உங்களுக்கு யூசர் நேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் வரும். இங்க நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய அதே மாதிரி மெயில் ஐடி போட போறீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணணும். நீங்க கொடுத்திருக்கிற மொபைல் நம்பருக்கும் கொடுத்திருக்கிற மெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி 6 டிஜிட்ல சென்ட் ஆகும். அந்த 6 டிஜிட்ல இருக்கிற ஓடிபியை நீங்க கரெக்டா என்டர் பண்ணிட்டு கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். மெயில்ல உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மை கவர்மெண்ட் அத்தாரிட்டி -alerts@mygovernment.nic.in இருந்து நீங்க கொடுத்திருக்க மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். ஏன்னா நீங்க கரெக்டான பெர்சன் தான் இந்த இதை அப்டேட் பண்றீங்களா அப்படிங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்காக இந்த உங்களுடைய மெயில்ல போயிட்டு இந்த லிங்க் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிடும். எப்போ நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டு அப்படி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டை நீங்க கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியேட் ஆயிடும். அப்புறம் மை கவர்மெண்ட் நீங்க எப்போ ஓபன் பண்ணீங்களோ அந்த இடத்துல ஓபன் பண்ண உடனே நிறைய பேஜஸ் டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க பார்க்க வேண்டியது இனோவேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த மை கவர்மெண்ட் வெப்சைட் ஓபன் பண்ண உடனே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான ஒரு லோகோவோட லிங்க் எல்லாம் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கும், மை கவர்மெண்ட் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், நாகாலாந்து, இந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இனோவேட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல டாப்லயே வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா டாப்ல 3வது ஐக்கானா இருக்கும். அதுல இனோவேட் இந்தியா அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இந்த கொஸ்டினரி ஓபன் ஆயிடும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்பிளேல வரும்னு கேட்டீங்கன்னா, வெல்கம் டு 8cpc மெமரண்டம் சப்மிஷன் அப்படின்னு கேட்கும். பார்ட்டிசிபேட் யார் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி பென்ஷனர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அசோசியேஷன் யூனியன் ஆஃப் சர்விங் எம்ப்ளாயிஸ் பென்ஷனர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. மினிஸ்ட்ரி, டிபார்ட்மெண்ட், யூனியன் டெரிட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆபீசர் அண்ட் எம்ப்ளாயிஸ் ஆஃப் கோர்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் அப்படின்னு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் எம்ப்ளாயி அப்ளைக் பென்ஷனர் அப்படிங்கிற ஹெட்டிங் குள்ளதான் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட்டோட டீடைல் கேட்கும். கேட்டகரி நீங்க இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ண போறீங்க, உங்க நேம் போறீங்க, மெயில் ஐடி போட்டுட்டு உங்க மொபைல் நம்பர், ஸ்டேட் எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மட்டும் டீடைல் கேட்கும். அதை மட்டும் நீங்க என்டர் பண்ணிருங்க.
அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க பார்த்தாலே தெரியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பே மேட்டர்ஸ் அப்படின்னு கேட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 1 வாட் கன்சர்ன்ஸ் லீஸ் டு த ஹேவ் ரிட்டையர்ட் டு பே மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் தோஸ் விச் ஆர் அப்ளிகபிள். அதுல வந்துட்டு ஒரு 6 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக் பே என்னமா இருக்கணும் இல்லாட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3500 லெட்டர்ஸ்ல வந்து நீங்க அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, தனியா பேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக் பே என்னவா இருக்கணும், மினிமம் பேமெண்ட் எவ்வளவா இருக்கணும், இன்கிரிமெண்ட் ஆர் ஆனுவல் இன்கிரிமெண்ட்டை பத்திட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, லெவல் இன் பே மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஹவுல்தார் ரேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா பே லெவல் 5 இருக்கு. இது எந்த மாதிரி அதிகப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க, மேக்சிமம் ஆஃப் பே லெவல் எப்படி இருக்கணும். இது இல்லாம ஒருவேளை இது இல்லாத அதை வேற ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புனீங்கன்னா எனி அதர்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரியும் எல்லா டீட்டெயிலும் வந்து மக்களிடமே பப்ளிக் இருந்து கேட்டே வந்து பண்றாங்க அதுலன்னு. ரெண்டாவது கொஸ்டின் அலவன்ஸ் சம்பந்தப்பட்டது, டிஎன்எஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா வந்து நிறைய கொஸ்டின் இருக்குது. இது ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதே நம்முடைய எண்ணம். அதனால இந்த கருத்து கணிப்புல தவறாமல் அத்துணை நண்பர்களும் இதுல யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொன்னோம். அதாவது இதுல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் பண்ணணுமானா கண்டிப்பா கிடையாது. இப்ப அந்த யூசர் லாகின் பண்ற இடத்துல பார்த்திருப்பீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சகங்கள் மற்றும் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களும் இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் யூனியன் பிரதேசத்துல சர்வீஸ்ல இருக்க நபர்களும், நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களும் இந்த இதுல வந்து கருத்து கணிப்புல பங்கு பெற முடியும். அது மட்டும் இல்லாம பென்ஷன்தாரர்கள் அனைவருமே வந்து இதுல வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவர்கள் கடைசியா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ தனிநபரா இருந்தா கூட அவங்களும் வந்துட்டு இந்த இதுல இந்த மை கவர்மெண்ட் .in அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு 8th பே கமிஷன்ல என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளை உங்களுடையத கண்டிப்பா பதியணும் அப்படிங்கறதான் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கறது. ஏன்னா இந்த அனலைஸ் ரிப்போர்ட்டை வச்சுட்டு தான் அவங்க வந்து 8th பே கமிஷன்ல என்ன மாதிரி பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்ய போறதா எல்லா நியூஸ் அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய கருத்துக்களையும் தவறாமல் பதிவு செய்யுங்கள். கூடவே போட்டிருக்காங்க இந்த கருத்து கணிப்புடைய சிறப்பம்சம் என்னன்னா, இதுல நீங்க என்ன நீங்க கருத்தை சொல்றீங்க அப்படின்னு உங்கள் பெயரையோ உங்களுடைய டீட்டெயில்ஸோ வெளியில சொல்லப்பட மாட்டாது, இது முற்றிலும் ரகசியமாக வைக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒட்டுமொத்தமாக பெறப்படக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில தான் எதிர்கால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல இருக்கவங்க பென்ஷன்தாரர்களுடைய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு தான் நம்பப்படுது. ஆகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெளியில லீக் ஆகாது அப்படிங்க நினைச்சிட்டு நீங்கள் பயப்படாமல் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த கருத்தை, உண்மையான கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.